இங்க ஹீரோ அந்த குடும்பத்துல இருக்கவங்க ஒருத்தராச்சும் உயிரோடு இருப்பாங்க. சோ தேடி போலான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறாரு. அப்பதான் ஒரு ஃபேக்டரியில அந்த பையனோட அப்பாவ பார்க்கறாரு. அவர்கிட்ட விசாரிக்கும்போது அந்த ஃபிளாட்ல தங்குனது உண்மைதான். ஆனா அவங்க கிட்ட பேசினது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்ல. சோ அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுறான். பட் அப்பதான் அவங்க சீனியர் கால் பண்ணி அது வேற ஒரு டைமென்ஷன்ல நடந்தது. சத்தியமா அவருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அவர் மேல தப்பில்லைன்னு சொல்றாங்க. சோ அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வராங்க. ஆனா இந்த பையனோட அப்பாவை ஹீரோ ஒரு பீஸா கடையில வேலை செஞ்சுக்கிட்டதா சொல்லியிருப்பான். சோ அங்க போய் தேடி பார்க்கறாங்க. அவன் டெலிவரி போயிருப்பான்னு சொல்லிட்டு கால் பண்ணி வர சொல்றாங்க. ஆனா அவன் டெலிவரி முடிச்சுட்டு நைட்டு தான் வருவேன்னு சொல்லிடுறான். இப்ப 2024 இருக்க இந்த பையனோட அப்பாவை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. ஆனா அவங்க நம்ப மாட்டாங்க. சோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. அதை சொல்ல சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் இவர் அவர் தூக்கத்துல டெய்லியுமே அவங்க அம்மா இறந்து போனதை நினைச்சு ரொம்பவும் பயப்படுவாரு. அந்த கனவை பத்தி சொல்றாங்க. சோ அப்பதான் இவங்க நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சந்தோஷமா 2022 இப்ப நாங்க எப்படி இருக்கோம், நான் பையனா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் இவங்க அவங்க பையனை பத்தி ஞாபகம் வருது. ஆக்சுவலா அவங்க பையன் 2012 மரத்துல இருந்து கீழே வந்து இதே நாள்ல இறந்து போயிடும். சோ இதை சொன்னா அவங்க பையனை காப்பாத்தலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களும் தடுக்கிறதுக்காக அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகி ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது. அதெல்லாம் ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து பையனை காப்பாத்தியாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பையனை நிக்க வச்சு டிராயிங்லாம் வரைஞ்சு காமிக்கிறாங்க. நம்ம பையனை காப்பாத்துனது வேற யாரும் கிடையாது, 2014 இருக்க நம்ம ஹீரோ தான் சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இப்போ இந்த பையனுமே 2012 உயிரோட வந்துடுறான். இப்போ ஹீரோ சீனியர் கிட்ட இப்போ இந்த பையன் இப்போ உயிரோட இருப்பானான்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் இவர் அந்த பையன் உயிரோட வந்தது 2012 வேற ஒரு டைமென்ஷன்ல இப்போ அந்த பையன் உயிரோட இருக்க மாட்டான். சோ இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற ஒரே இடம் இந்த வீடு மட்டும் தான் சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் உங்க பையன் கூட கம்யூனிகேட் பண்ண இந்த வீடு மட்டும் தான் இருக்கு. சோ இனிமேல் இந்த வீட்டுல நீங்களே எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அதை கேட்ட இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த வீடு எடுத்துக்கிறாங்க.